ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் ஃப்ரை. ரொம்ப டேஸ்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இறால் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 kg அளவுக்கு இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக சேர்க்கறது தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் இறால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா 20 நிமிஷம் இது மசாலா பிடிச்சி வந்த பிறகு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த இறால் எடுத்து இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இறால் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வந்துடும். ஒரு 5-6 நிமிஷம் தாங்க இது நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இறால் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணோம்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா தண்ணி விட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்ததும் நீங்கள் அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மசாலா பிடிச்சி இறால் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு ரெடியாகி வந்துடும். அதிகபட்சம் ஒரு 5-6 நிமிஷம் தாங்க நமக்கு இதுக்கு தேவைப்படும் வறுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலரி விட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். டைமும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.